என்னிடம் ஒரு கட்சிக்காரர் லீகல் நோட்டீஸ் ஒன்றை தயாரிக்கும்படி வந்தார். அவர் ஏற்கனவே சாட் ஜிபிடியில் அதை டிராப்ட் செய்திருந்தார். அதை என்னுடைய லெட்டர் ஹெட்டில் அப்படியே பிரிண்ட் எடுத்து கையெழுத்திடும்படி கேட்டார். நான் அதை வாங்கி பார்த்தேன். ஒரு 12 வயது சிறுவன் எழுதியது போல் இருந்தது. ஆனால் ஆங்கில மொழி ஆக்ஸ்போர்டில் படித்தது போல் பாலிஷாக இருந்தது. நான் இதுதான் லீகல் நோட்டீஸின் சரியான வடிவமா என்று கேட்டேன். அவர் ஆமாம், வார்த்தைகள் கச்சிதமாக உள்ளன, கொஞ்சம் சரி செய்து கையெழுத்திடுங்கள், லெட்டர் ஹெட்டுக்கும் பிரிண்ட் அவுட்டுக்கும் மட்டும் காசு வாங்கிக் கொள்ளுங்கள், அதாவது ஃபீஸை சொல்கிறார். என்னால் அதை நம்ப முடியவில்லை, சிரிப்பையும் அடக்க முடியவில்லை. ஏஐ பற்றியோ லீகல் டெக்னாலஜியை பற்றியதோ அல்ல, யூ டூ இட் யுவர் செல்ஃப் என்ற மாயையை குறித்து. சாட் ஜிபிடி போன்ற டூல்ஸ் உதவிகரமாக உள்ளது. சட்டப்பூர்வ வடிவத்திற்கு, சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு அது மாற்றாகாது. நான் அந்த வேலையை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் வழக்குரைஞரின் கையெழுத்து பொறுப்புக்கு, நிபுணத்துவத்துக்கு, மரபுக்கு உரியது. வருங்காலங்களில் சட்டத்துக்கு செயற்கை நுண்ணறிவு உதவி செய்யலாம். ஆனால் அது வக்கீல் நோட்டீஸ், ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை தயாரிக்க முடியாது. சஞ்சனா சூரி என்ற பூனாவை சேர்ந்த வழக்குரைஞர் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.